இது பார்த்தீங்கன்னா எந்த இடம்னா யோகிராம் சரத்குமாரோடைய அவருடைய வீடு தாங்க. ஃபஸ்ட்டு இங்கே தாங்க இருந்தாங்க. பெரிய கோவில் பக்கத்துலேயே இது சன்னதி தெரு தேர் பக்கம் பெரிய தேர் பக்கம் ஒரு சந்து தெரு வரும். அங்கே தான் அவர் வாழ்ந்த யூஸ் பண்ண பொருள் எல்லாமே இருக்குது. அவருடைய வேட்டி சட்டை தலைப்பாகை அவருடைய யூஸ் பண்ண புக்கு நோட்டு எல்லாமே பாதுகாப்பாக வச்சுருக்காங்க. பாயெல்லாம் இருக்குது பாருங்கள். எங்களுக்கு வந்து ஒரு பிளெஸ்டாக இருந்தது. ஏன்னா அந்த ஏரியாவை கடந்து தான் போவேன். ஆல்ரெடி நான் அவரை பார்த்துருக்கேன். அவரை பார்த்து அவர் கையாலேயே விபூதி வாழைப்பழம் கற்கண்டெல்லாம் வாங்கி இருக்கேன். அவர் மறைஞ்சதுக்கப்புறம் இங்கே பெரிய ஆசிரமம் தான் போவேன். இங்கே வெளியவே கும்பிட்டு போவேன். இன்றைக்கி உள்ளே போகலான்னு தோணுச்சு. அதுவும் இல்லாமல் இன்றைக்கி என்ன டேன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அவருடைய பிறந்த நாளுங்க, டிசம்பர் 1. அதனால் இன்றைக்கி அவரே என்னை கூப்பிட்ட மாதிரி இருந்தது. உள்ளே போகும்போதே மெய் சிலிர்த்தது. உள்ளே போயிட்டு எல்லாமே அவர் யூஸ் பண்ண பொருள் எல்லாம் பார்த்தோம். அதுவும் இல்லாமல் அவர் எழுதுன கையெழுத்தாங்க இது. எல்லாமே பார்த்துட்டு ரொம்ப மனசுக்கு அமைதியாக இருந்தது. அவர் யூஸ் பண்ண அந்த தேன் இன்னுமே வச்சுருக்காங்க. தேன் நெல்லிக்காய் அது எல்லாமே பத்திரப்படுத்தி நல்லா வச்சுருக்காங்க. வரலட்சுமி தாயாருடைய ஃபோட்டோவும் இருந்தது. விளக்கெரிஞ்சிட்டு இருந்தது. அதுவுமே நல்லா ப்ரே பண்ணிக்கிட்டோம். அம்மனையுமே ப்ரே பண்ணிக்கிட்டு அவர் யூஸ் பண்ண பொருள் எல்லாமே இருந்தது. அவர் படித்த புக்கு சாமி ஃபோட்டோஸ் எல்லாமே எழுதி வச்சுருந்தாங்க. என்னென்ன திங்ஸ் அவர் யூஸ் பண்ணது நாங்கள் இருக்குது. நீங்களுமே கண்டிப்பாக திருவண்ணாமலைக்கு பெரிய கோவிலுக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக பக்கத்துலேயே இருக்குங்க. போய் பாருங்கள். மேலே வந்து ஏதோ ஒரு டிராயிங் மாதிரி வரைஞ்சி வச்சுருக்காரு. அவர் வரைஞ்சதான் அது. அப்புறம் அவருடைய ஃபோட்டோஸுமே இருந்தது. அவர் கொஞ்சம் யங்காக இருக்கும் போதுலேருந்து ஏஜான ஃபோட்டோஸ், அவர் படுத்திருந்த தலைக்காணி பெட்ஷீட்டு இது எல்லாமே இருந்தது. நாங்களுமே நல்லா ப்ரே பண்ணிக்கிட்டு யோகிராம் சரத்குமார் யோகிராம் சரத்குமார் யோகிராம் சரத்குமார் ஜெயகுரு ராயா அப்படின்ட்டு அவருடைய ப்ரே பண்ணிக்கிட்டு நாங்களுமே பார்த்துட்டு வந்துட்டோம்.